தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்றும் உறுதியெடுப்போம். வென்று காட்டுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என அடிக்கடி கூறி வரும் நிலையில் அது தொடர்பாக சுவரொட்டிகளும் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டிருந்தன. இந்நிலையில் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் R.N. ரவி தமிழ்நாடு யாருடன் போராடும் என கேள்வி எழுப்பினார். When I travel the state, I find places on the wall. தமிழ்நாடு போராட்டும். யாருடன் போராட்டும்? தமிழ்நாடை எதிர்க்க யாரும் போராட்டவில்லை. We are all brothers and sisters. This has to go out of our mind. இந்நிலையில் ஆளுநர் R.N. ரவியின் கேள்விகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் ஆளுநரின் கேள்வியை குறிப்பிட்டு இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதி என ஆணவ திமிருக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றும் RSS ஆசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும் என்று முதல்வர் கூறியுள்ளார். மேலும் ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டும் நிலையில் அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என கூறியுள்ளார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழிற்சாலை வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்திற்கு மிரட்டி அழைத்துச் செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக போராடும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராகவும் ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டது போல் திணித்திருக்கும் நீட் என்னும் பலிபீடத்திற்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் 11.19% வளர்ச்சி பெற்று பிற மாநிலங்களுக்கு ஒளிகாட்டுகிறதே என நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என ஏங்கிக் கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும் என்றும் முதல்வர் கூறியுள்ளார். நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் என தெரிவித்துள்ளார். இறுதியில் தமிழ்நாடே வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறைகள் நிறைவடைந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களிலிருந்து பணியிடங்களுக்கு திரும்பினர். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் காலாண்டு விடுமுறை விடப்பட்டு இருந்தது. மேலும் ஆயுத பூஜை, விஜயதசமி, வார இறுதி நாட்கள் என தொடர் விடுமுறையும் வந்ததால் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் குடும்பத்துடன் சென்றிருந்தனர். இந்நிலையில் விடுமுறைகள் நிறைவடைந்து பொதுமக்கள் தங்கள் பணியிடங்களுக்கு திரும்பியதால் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் சென்னை செல்வதற்கான பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் ஏராளமான பயணிகள் குவிந்தனர். முன்பதிவில்லா சிறப்பு பேருந்துகள் குறைவாக இயக்கப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். இதனால் நீண்ட நேரம் காத்திருந்து பேருந்தில் முண்டி அடித்து ஏறும் நிலை ஏற்பட்டதாக வேதனை தெரிவித்தனர். அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெயின் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகாததால் இங்கே வந்தோம். பரவாயில்ல, கவர்மெண்ட்டில் நல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் பஸ்ஸஸ் நிறையா இருந்துச்சு. அரேஞ்ச்மெண்ட்ஸு லைன் பை இல்லை, கொஞ்சம் இங்கிட்டு ஓடி சீட் பிடிக்கிற மாதிரி இருந்தது. வந்துட்டு ஒரு ஜென்ஸ் நாங்கள் ஒரு 3 பேர் இருந்ததுனால அதை மேக்கப் பண்ணி ஒரு 4 பேருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டோம். கொஞ்சம் லேடிஸாக வந்தால் இன்னும் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதுக்கான இன்னும் கொஞ்சம் பெட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். எங்கே போனாலுமே கூட்டம். பிரைவேட் போனால் 1500 2000 சொல்லும் போது நம்ம அங்கே போக முடியல. ஸோ இந்த மாதிரி பஸ்லையாவது ஏறுவோம் அப்படின்னு சொன்னால் இவங்க ரொம்ப அந்த ரிசர்வேஷன் ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்திருக்கோம், உடனே ஏறுற மாதிரி ஏதாவது பஸ்ஸு அப்போக்கப்போ அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா இன்னும் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இதேபோல திருப்பூர் பேருந்து நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருப்பூரில் இருந்து கோவை, தேனி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் நிரம்பி வழிந்தன.
பேருந்து நிலையங்கள் மட்டுமின்றி ரயில் நிலையங்களிலும் வழக்கத்தை விட கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. நாகர்கோவிலில் இருந்து திருநெல்வேலி வழியாக தாம்பரம் வரை முன்பதிவில்லாத அந்தியோதயா ரயிலில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பலர் பயணம் செய்தனர். இதனிடையே தென் மாவட்டங்களில் இருந்து கார்களிலும் ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கூடுதலாக 2 வழிகள் திறக்கப்பட்ட போதும் கடும் நெரிசல் இருந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேலவலம்பேட்டையில் இருந்து சிலாவட்டம் வரை சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்தபடியே சென்றன. இதையடுத்து நெரிசலை குறைக்க மேல்மருவத்தூர் அருகே வந்தவாசி சாலை வழியாக கனரக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. ஏராளமான வாகனங்களின் வருகையால் சென்னையின் நுழைவு வாயிலான பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சென்னை மாநகருக்குள் சரக்கு வாகனங்கள் வர தடை விதித்த போக்குவரத்து காவல்துறையினர் படப்பை காஞ்சிபுரம் வழியாக திருப்பிவிட்டனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் அழகி போட்டியில் பங்கேற்ற மாடல்களிடம் இந்து அமைப்பினர் தகராறு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கலாச்சாரத்தை சீரழிப்பதாக கூறி அத்துமீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மிஸ் ரிஷிகேஷ் போட்டிக்கான ஒத்திகை நடைபெற்ற அரங்கத்திற்குள் அத்துமீறிய கும்பல் இளம் பெண்களிடம் விதண்டாவாதம் செய்த காட்சிதான் இது. தங்களை கேள்வி கேட்க நீங்கள் யார் என்று கேள்வி கேட்ட மாடல்களிடம் கலாச்சார காவலர்கள் என்பது போல் அடாவடி கும்பல் எகத்தாழம் பேசியது. நடந்தது என்ன? உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் நகரில் லயன்ஸ் கிளப் சார்பில் அழகி போட்டி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி மிஸ் ரிஷிகேஷ் போட்டியில் பங்கேற்க மாடல்கள் ஆயத்தமாகினர். இறுதிச் சுற்றுக்கு முன்பு ரேம்ப் வாக் செல்வது தொடர்பாக ஒரு அரங்கத்தில் ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தனர். அத்துடன் விதவிதமான ஆடைகளுடன் ஒய்யார நடைபோட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஒரு கும்பல் அந்த அரங்கத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது. அவர்கள் தங்களை ராஷ்டிரிய இந்து சக்தி சங்கதன் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்று அறிமுகம் செய்துள்ளனர். மேலும் தங்களை கலாச்சார காவலர்கள் என்ற ரீதியில் பேசிக்கொண்டு மாடல்களிடம் மல்லு கட்டினர். ஏன் இப்படி அரைகுறை ஆடைகளை அணிந்து கொண்டு ரிஷிகேஷின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கிறீர்கள் என்று கொந்தளித்தனர். அதற்கு தங்களை கேள்வி கேட்க நீங்கள் யார் என்று கேட்ட மாடல்கள் அழகி போட்டியில் இதுபோன்ற ஆடைகள் தான் அணிந்து கொள்வார்கள் எனவும் கூறியுள்ளனர். இந்த ஆடைகளை ரிஷிகேஷில் உள்ள கடைகளில் தான் வாங்கியதாக கூறிய மாடல்கள்
கலாச்சாரம் சீரழிகிறது என்று நினைத்தால் அங்கு ஆடைகள் விற்கப்படுவதை தடுக்க முடியுமா என கிடுக்குப்பிடி போட்டனர். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த இந்து அமைப்பினர் தங்களை பொறுத்தவரை அழகி போட்டியில் அரைகுறை ஆடை அணியக்கூடாது என திட்டவட்டமாக கூறினர். நிலைமையை எல்லை மீறுவதை உணர்ந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்து அமைப்பினரை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய போதும் யாரும் புகார் அளிக்கவில்லை என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் வீடியோவின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. மிஸ் ரிஷிகேஷ் போட்டிக்கான ஒத்திகையில் மாடல்கள் அரைகுறை ஆடை அணிந்ததாக கூறி இந்து அமைப்பினர் தகராறில் ஈடுபட்ட சம்பவம் உத்தராகண்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர், தருமபுரி, விருதுநகர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் வெயில் வாட்டிய நிலையில் அரியலூர், தாமரைக்குளம், செந்துறை, பொன்பரப்பி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் 2வது நாளாக இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார், திருவெண்காடு, திருமுல்லைவாசல், படையார் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருப்பாச்சேத்தி சுற்றுப்புற பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மழையின் போது வீசிய பலத்த காற்றில் சிக்கி மரம் முறிந்து விழுந்ததில் சந்தையில் மீன் வியாபாரம் செய்து வந்த 56 வயதான லட்சுமி என்ற பெண் உயிரிழந்தார். இதனிடையே புதுக்கோட்டை நகர் பகுதிகள் மற்றும் ஆலங்குடி, அரிமளம், திருமயம், பொன்னமராவதி உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. கொடைக்கானலில் மிதமான மழை, பனிமூட்டம் என இதமான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். கோவை மாநகரில் பெய்த மழையால் கவுண்டம்பாளையம் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை மாநகர பகுதிகளான தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், எழும்பூர், கோடம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் திடீரென மழை வெளுத்து வாங்கியது. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மாங்காடு, குன்றத்தூர், கோவூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை கொட்டியது. இந்நிலையில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் மிதமான மழை நீடிக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக கரூர் சம்பவம் தொடர்பாக 20 மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் தொலைபேசியில் பேச்சு, நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் உள்ளிட்ட செய்திகளை தமிழ்நாடு டாப் 5 செய்திகளில் பார்க்கலாம். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஐஜி அஸ்ராக்கருக்கு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக்கருக்கு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் விஜய் பரப்புரைக்கு வழங்கப்பட்ட அனுமதி, விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அடங்கிய கோப்புகளை மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா அஸ்ராக்கர்க்கிடம்
ஒப்படைத்தார். இதையடுத்து சம்பவ இடத்தில் ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான சிறப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐஜி அஸ்ராகர் விசாரணை தொடங்கி இருப்பதாக தெரிவித்தார். இன்னைக்கு தான் முதல் நாள் நாங்கள் விசாரணை ஃபார்முலா தொடங்கியிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்போதைக்கு இந்த கேஸ் நாங்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணதுனால தொடங்குறதுனால விசாரணை இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போதான் இன்வெஸ்டிகேஷனை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சு. இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழுவில் நாமக்கல் எஸ்பி விமலா, சிபிசிஐடி எஸ்பி சியாமலா தேவி, 3 ஏடிஎஸ்பிக்கள், 4 டிஎஸ்பிக்கள், ஒரு தடய அறிவியல் நிபுணர் ஆகிய 8 அதிகாரிகளை சிறப்பு குழுவில் தமிழ்நாடு அரசு கூடுதலாக சேர்த்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் தொலைபேசி வாயிலாக பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பரப்புரை செய்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் 20க்கும் மேற்பட்ட தாவேக மாவட்ட செயலாளர்களிடம் தொலைபேசி மூலம் தாவேக தலைவர் விஜய் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பது குறித்து கருத்துக்களை கேட்டறிந்ததாகவும் தெரிகிறது. பிரச்சினைகள் அனைத்தும் சரியாகிவிடும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவ வேண்டும் என விஜய் மாவட்ட செயலாளர்களுக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. கரூர் துயரத்திலிருந்து இன்னும் மீண்டு வர முடியாமல் வேதனையில் இருப்பதாக விஜய் கூறியதாகவும், விமர்சனங்கள் எதற்கும் பதிலளிக்க வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி குறித்து அவதூறு பரப்பியதாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பொய் செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதனை மீறி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் சென்னையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கூட்ட நெரிசல் வழக்கை விசாரித்த போது விஜய் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்த நீதிபதி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிபதியை விமர்சித்து பதிவிட்டவர்கள் பற்றி விசாரணை நடத்திய காவல்துறையினர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த கண்ணன், கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த டேவிட், சென்னையைச் சேர்ந்த சசி ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பள்ளிகளுக்கு காலாண்டு தேர்வு முடிந்து விடுமுறை விடப்பட்டதாலும் ஆயுத பூஜை பண்டிகையொட்டியும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றனர். விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதனால் சொந்த ஊர் சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வர தொடங்கினர். கார், அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலும் இருசக்கர வாகனங்களில் ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி பொதுமக்கள் வந்தனர். இதனால் ஆத்தூர் சுங்கச்சாவடி, சிங்கப்பெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. பெருங்களத்தூர், தாம்பரம் பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டனர். ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் நம்பியா நகரைச் சேர்ந்த விக்னேஷ், விமல், சுகுமார் உட்பட 11 பேர் 2 ஃபைபர் படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். நேற்று ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு 2 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்கள் மீது இரும்பு கம்பி, கத்தி, கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூரமாக தாக்குதல் நடத்தினர். அத்துடன் வெள்ளிச்செயின், 2 படகு என்ஜின்கள், ஜிபிஎஸ் கருவி, எக்கோ சவுண்டர், வாக்கி டாக்கி, செல்போன், மீன்பிடி வலை உள்ளிட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறித்துக் கொண்டு மீனவர்களை விரட்டியடித்தனர். இதில் பலத்த காயமடைந்த 11 மீனவர்களும் நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கையில் பலத்த வெட்டுக்காயமடைந்த சிவசங்கர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் குறித்து கடலோர காவல் குழும காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் RN ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்து வருகிறார். இந்நிலையில் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற வள்ளலார் பிறந்தநாள் விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டில் தலித் சமுதாயத்திற்கான உரிமை கேள்விக்குறியாகி இருப்பதாக கவலை தெரிவித்தார். தமிழ்நாட்டை எதிர்த்து யாரும் போராடாத நிலையில் நாம் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டார். When I travel the state, I find places on the wall, தமிழ்நாடு போராட்டும். யாருடன் போராட்டும்? தமிழ்நாடை எதிர்க்க யாரும் போராட்டவில்லை.
We are all brothers and sisters. This has to go out of our mind. There is no conflict, there is no fight. படித்த மக்கள் பெரும்பான்மையாக உள்ள தமிழ்நாட்டில் எப்படி இவ்வாறு மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று சிந்திக்க தோன்றுவதாகவும் கூறினார். தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி எழுப்பிய நிலையில் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக போராடும் என தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களுக்குள் மூட நம்பிக்கையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி எடுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என்றும், மதத்தை பிடித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும் என்றும் கூறியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதாக குறிப்பிட்டு அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும் என கூறியுள்ளார். உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு காவிக்கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகள் நிலத்துக்கடியிலேயே புதைந்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையிலான வன்மத்துக்கு எதிராக போராடும் என்றும் பதிவிட்டுள்ளார். அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என ஏங்கி கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும் என்றும், நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கும் மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராக போராடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கரூர் சம்பவத்திற்கு காரணமான திமுக அரசை கண்டிக்க முடியாத சில அரசியல் கட்சிகள் சம்பவத்திற்கும் அரசுக்கும் தொடர்பு இல்லாததை போன்று பக்கவாத்தியம் வாசிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கரூர் சம்பவம் சரியான திட்டமிடல் இல்லாததாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார். அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த துயரச் சம்பவத்தை தடுத்திருக்க முடியும் என்று தெரிவித்துள்ள அவர், நேரத்தை தாண்டி பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்ட நிலையில் மேலும் மேலும் மக்களை கூட்டப் பகுதிக்கு அனுமதித்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டதா என்றும், இதில் குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகள் பற்றி விவாதிக்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கள நிலவரப்படி கூட்டத்தில் போதுமான காவலர்களை கொண்டு ஆரம்பம் முதலே கூட்டத்தை ஒழுங்குபடுத்த அரசு தவறிவிட்டது என்று தெரிவித்துள்ள இபிஎஸ், விஜய் வாகனத்தை கூட்ட நெரிசலில் கொண்டு வரவும் அதை பாதுகாக்கவும் காவல்துறை காட்டிய அக்கறையை பொதுமக்களின் பாதுகாப்பில் காட்டவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். அரசுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கும் சில அரசியல் கட்சிகள் உண்மையை உணர்ந்து நடுநிலையோடு பேச வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள இபிஎஸ், ஒரு நபர் விசாரணை குழு முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தாவேகவும் தமிழ்நாடு அரசும் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், கரூர் பரப்புரை கூட்டத்தில் விஜய் மீது காலணி வீசியவர்களை இதுவரை கைது செய்யாதது ஏன் என வினவினார். விஜய் பேசிட்டு இருக்காரு மேல, யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது? யார் யார் வீசினா? இதற்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும். அந்த மாதிரி விஜயை விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் மேலக்க போடுமா? அப்ப செய்தது யார்? லோக்கல் ரவுடிஸ் தான் இதை பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. விஜய் செய்த தவறு நான் சுட்டி காட்டணும். கண்டிப்பா விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரவே இல்லை. இது முதல் தவறு விஜய் செய்தது. விஜயகாந்திடமிருந்து விஜய் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தேசியவாதம், திராவிடம் என்ற பெயர்களில் தமிழர்களின் பாரம்பரியம் இருட்டடிப்பு செய்யப்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்தார். சென்னை போரூரில் தமிழ் தேசியவாத குணாவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பேசிய அவர், திராவிடம் என்ற பெயரில் தமிழ் பாரம்பரியத்தை நீண்ட நாட்களாக மறைத்து வைத்து சதி செய்தனர் என்று சாடினார். ஒவ்வொன்றும் இந்த திராவிடர்கள் நமக்கு வஞ்சகமாக சூழ்ச்சி செய்து வீழ்த்தினார். 1 2 இல்லை. ஜிஎஸ்டி விதிச்சது யாரு? காங்கிரஸ். விதிக்கும் போது கூட இருந்தது யாரு? திமுக. நீட்டுங்கிற தேர்வை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கொண்டு வரும்போது கூட இருந்தது யாரு? திமுக. என்ஐஏ இந்த என்ஆர்சி எல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கொண்டு வரும்போது கூட இருந்து கையெழுத்திட்டது யாரு? திமுக. எல்லா நச்சு திட்டமும் இவர்கள்தான். தந்தை பெரியாருடன் அரசியல் செய்த அண்ணா, நெடுஞ்செழியன் உள்ளிட்டோரை யார் படிக்க வைத்தது என்றும் சீமான் வினவினார். மேற்கு வங்க வெள்ள பாதிப்பு, எவரெஸ்ட் மலையில் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணி தீவிரம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம்.
கனமழை மற்றும் வெள்ளத்தால் மேற்கு வங்கத்தின் வடக்கு மாவட்டங்கள் தத்தளிக்கின்றன. மேற்கு வங்கத்தை ஒட்டியுள்ள அண்டை நாடான பூட்டானிலும் தொடர் மழை பெய்து வருவதால் அங்குள்ள குறிச்சி மற்றும் தலா அணைகள் நிரம்பி வடிகின்றன. அங்கிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கப்படுவதால் டீஸ்டா மற்றும் ஜல்தகா ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் பிரபல சுற்றுலா தலமான டார்ஜிலிங் மற்றும் கலிம்போங், கூச் பெகார், ஜல்பைகுரி, அலிப்பூர்துவார் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. துதியாவில் உள்ள பாலசன் ஆற்றிலும் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்ததில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. கடும் வெள்ளத்தால் சிலிகுரி டார்ஜிலிங் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள இரும்பு பாலத்தின் தூண் சேதமடைந்ததால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களை இணைக்கும் முக்கிய சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ள நிலையில் மீட்பு நடவடிக்கைக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தராகண்டில் நடைபெற்ற மிஸ் ரிஷிகேஷ் போட்டிக்கான ஒத்திகையின் போது இந்துத்துவ அமைப்பினர் அத்துமீறி நுழைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிதான் இது. ரிஷிகேஷில் அழகி போட்டிக்கான இறுதிச் சுற்றுக்கு ஓர் அரங்கத்தில் ஒத்திகை நடைபெற்று வந்தது. அப்போது திடீரென அரங்கத்திற்குள் அத்துமீறி நுழைந்த ராஷ்டிரிய இந்து சக்தி சங்கதன் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஏன் இப்படி அரைகுறை ஆடைகளை அணிந்து கொண்டு ரிஷிகேஷின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கிறீர்கள் என்று பெண்களுக்கு பாடம் எடுத்தனர். அப்போது தங்களை கேள்வி கேட்க நீங்கள் யார் என்று நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் எதிர்குரல் எழுப்பியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த ஆடைகளை ரிஷிகேஷில் உள்ள கடைகளில் தான் வாங்கியதாக கூறிய பெண்கள் அங்கு ஆடைகள் விற்கப்படுவதை தடுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினர். நிலைமை எல்லை மீறுவதை உணர்ந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எந்த அமைப்பினரை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது. ஹமாஸுக்கு ட்ரம்ப் மிரட்டல், சீனாவை மிரட்டிய புயல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். காசாவை ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்து நிர்வகித்து வந்தால் பேரழிவை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு 20 அம்ச திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்தார். இதற்கு இஸ்ரேல் இசைவு தெரிவித்த நிலையில் ஒரு சிலவற்றை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் தெரிவித்தது. இந்நிலையில் அமெரிக்கா விதித்த காலக்கெடு நேற்று மாலையுடன் நிறைவடைந்த நிலையில் ஹமாஸிற்கு ட்ரம்ப் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதில் காசாவை ஹமாஸ் தொடர்ந்து நிர்வகித்து வந்தால் பேரழிவை சந்திக்க நேரிடும் என கூறியுள்ளார். ஹமாஸிற்கு இது கடைசி வாய்ப்பு என்று குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் எவ்வகையிலாவது அமைதி ஏற்பட்டே தீரும் என்று சூளுரைத்துள்ளார். போர் நிறுத்தம் தொடர்பாக எகிப்தில் ஹமாஸ் அமைப்பினருடன் இஸ்ரேல் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே போர் தொடங்கி நாளையுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையில் சமரச நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தெற்கு சீனாவில் மட்மோ சூறாவளி தாக்கிய நிலையில் அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடானது. தீவிர சூறாவளியாக வலுவடைந்த மட்மோ ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தெற்கு சீனாவின் சூவன் கவுண்டி பகுதியில் கரையை கடந்தது. இதனால் மணிக்கு 151 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிய நிலையில் மரங்கள் முறிந்தன. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழை காரணமாக சுற்றுலா தலங்கள் மூடப்பட்ட நிலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. நேபாளத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50ஐ கடந்துள்ளது. நேபாளத்தின் கோஷி, மாதேஷ், பாக்மதி, கண்டகி, லும்பினி உள்ளிட்ட மாகாணங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்குடன் நிலச்சரிவும் ஏற்பட்டது. மேல்
கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கோஷி மாகாணத்தில் மட்டும் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். சாலைகள் சேதமடைந்ததால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் நட்பு நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.